தொடர்ந்து மற்றொரு அண்மை செய்தி. சென்னை பல்லாவரத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததாக புகார் எழுந்தத நிலையில் மேலும் ஒருவர் பலியாகி இருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவத்தால் 2 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒரு நபர் பலியாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். கந்தன், தொடர்ந்து இதனால் பாதிக்கப்பட்டவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. தற்பொழுது மேலும் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது மற்றவர்களின் நிலை எவ்வாறு உள்ளது, சிகிச்சை எப்படி அளிக்கப்படுகிறது, என்ன கூடுதல் விவரம்? கௌதமி வணக்கம். இந்த தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து குடித்த 23 நபர்கள் மருத்துவமனையில் அனுமதி நிலையில் ஏற்கனவே 54 வயதுடைய திருவேதி என்ற ஒரு ஆணும், அதே நேரத்தில் இன்னொரு நபர், அதாவது வரலட்சுமி என்ற ஒரு 84 வயதுடைய வரலட்சுமி இருந்தார். இந்த நிலையில மீண்டும் 3வது நபராக மோகன ரங்கன் என்ற நபர் தற்போது இறந்துள்ளார். ஏற்கனவே ஒரு கூலி தொழில் செய்து வந்தார். இவரும் நேற்று, அதாவது அந்த கழிவுநீருடன் அந்த குடிநீருடன் கழிவுநீர் கலந்த தண்ணீரை குடித்தனால் அவர் மருத்துவமனையின் அதை குரம்பேட்டை அரசு மருத்துவமனை அனுமதி நிலையில் தற்போது அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த காரணத்தால் தற்போது பல்லாவரம் வட்டாட்சியர் ஆர்முகன் தலைமையில பலத்த போலீஸ் பாதுகாப்பு குரம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போடப்பட்டுள்ளது. தற்போது இந்த பகுதியில் ஏராளமான உறவினர்கள் மட்டுமில்லாமல் அரசியல் பிரமுகர்கள், சமூகர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் ஒரு 15க்கும் மேற்பட்ட நபர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் தொடர்ந்து இது போன்ற நபர்கள் இறந்த வண்ணம் உள்ளதால் உறவினர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் குவிந்த ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் காலை முதலே இந்த மருத்துவமனையில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இதுவரை 3 நபர்கள் இருந்த போதிலும் சில நபர்கள் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. நேரம் அதிகமாக தான் உயிர் பலி அதிகரித்தே வருகிறது. சம்பந்தப்பட்ட தாம்பரம் மாநகராட்சிகள் அந்த இறந்த இடத்தில் நேரடியாக சென்று முகாம்கள் நடத்தி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் வேற யாரும் பாதிக்கப்பட்டுள்ளதோ தகவலையும் சேகரித்து அவர்களுக்கு தேவையான உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தற்போது பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குரம்பேட்டை மருத்துவமனையில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குடிநீரில் கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததால் பாதிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இது குறித்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கந்தன்.